சோறாக்குறதும் சோறு போடுறதும் இதுல ஊழியம் கிடையாது. கவனிங்க, பிசாசு பிடித்தவனை தேவ குமாரர்களாய் மாற்றுவதற்கு பேருதான் ஊழியம். ஏழைகளை பணக்காரர்களாய் மாற்றுவதற்கு பேரு ஊழியம். நோயாளிகளை சுகவன்களாய் மாற்றுவதற்கு பேரு தான் ஊழியம். இல்ல சொல்லுவோமா, தேவன் ஐஸ்வர்ய சம்பனர் என் தகப்பன் எல்ஷடாய் போதுமானதற்கோ அதிகமானவர். எல்ஷடாய் என்னன்னு தெரியுமா? அடிக்கடிக்கு பாருங்க, அதான் நினைப்பேன். எல்ஷடாய் அப்படின்னு சொல்ற வார்த்தை பாருங்க, தமிழ்ல மார்பகம் என்று எழுதப்பட்டிருக்கு. என்னது மார்பகம்? மார்பகம் குழந்தை பெத்தவங்க அம்மா மாறு குழந்தைகளுக்கு பால் கொடுக்கிற ஒரு இடம் மார்பகம். குழந்தை பாருங்க பசியில அழுதுட்டு இருக்குது. இப்ப போய் அப்பா தூக்கி நான் தான் அப்பா அப்பான்னா கூட அழுவ என்ன பண்ணாது, நிறுத்தாது. சித்தி வந்திருக்கேன், சித்தப்பா வந்திருக்கேன், மாமா வந்திருக்கேன். குழந்தைக்கு தேவை ஒன்றே ஒன்று, தாயுடைய மார்பகம். குழந்தை எடுத்து மார்பகத்துல வைக்கும் பொழுது குழந்தை அழுவ என்ன பண்ணிரும், நிறுத்தும். ஏன்? பசிக்கு தேவையானது ஒன்றே மார்பகம். எல்ஷடாய். கரங்களை தட்டி தேவனை மேம்படுத்துவோம். நான் சொல்லுகிறேன், உன் வியாதிக்கு, உன் பண பிரச்சனைக்கு ஒரு தேவை இவனுடைய மார்பகம். எல்ஷடாய். குழந்தைக்கு எல்லா விட்டமினும் தாயினுடைய மார்பகத்தில் இருக்கிறது. எதுவும் தேவை கிடையாது. எனக்கு தேவை தெரியும், என் வாழ்க்கைக்கு, என் பிள்ளைக்கும், என்னுடைய எதிர்காலத்திற்கும் ஒரே ஒரு மார்பகம், தேவனுடைய வார்த்தை. அதுல இருந்து எனக்கு எல்லாம் கிடைக்குன்னு எனக்கு தெரியும். அதனால நான் சித்தப்பாவும் பாக்குறதுல, மாமாவும் பாக்குறதுல, மச்சனும் பாக்குறது. அவன் சொல்றாரு, என்னை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசம் அடையும். தோத்து போனதா சரித்திரம் இருக்காது. சித்தப்பா பெரியப்பெல்லாம் அடுத்து இரு, பரவாயில்ல, அப்பா கூட பிறந்த நல்லதுதான். தேவன் எனக்கு முதலிடம், ஃபர்ஸ்ட் பிளேஸ். தேவன் எல்லாம் சொல்லுங்க, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், நீங்கள் தேடுகிற இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். அவரை தேடி தேடிதான் எவ்வளவு தூரத்துக்கு வந்திருக்கேன். இதோட நிறுத்த மாட்டேன், பெருசா பேசிட்டே போனோம். ஆசீர்வாத் நீதிமானுடைய ஐஸ்வர்யம் எப்படி இருக்குன்னு போட்டிருக்கு, நதியை போல இருக்கும். குளத்தை போல இல்ல, நதி ஓடிட்டே இருக்கும். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, யோசேப்பு தொடர்ந்து 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 பிள்ளைகள் எல்லாம் பணக்காரர்கள் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. யாராலே ஆயிற்று? இது தேவனாலே ஆயிற்று. இது தேவனுடைய குடும்பம். இந்த குடும்பத்தில் நீங்கள் பிறந்திருக்கிறீர்கள். இது ஒரு கௌரவமான குடும்பம். இந்த குடும்பத்தில் உங்களுக்கு தேவன் அப்பாவா இருக்கிறார்.